சப்பாத்தி வந்து மார்பிள் கல்லே வச்சிருக்காங்க பாருங்களேன். அப்பா ஒண்ணு வெயிட்டுங்க, ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. மார்பிள்லயே வந்து சப்பாத்தி. எதுக்குன்னா இது திரட்டும் போது ரொம்ப நல்லா ஈஸியா வரும். அப்படி இழுக்க வந்து சப்பாத்தி வந்து அவ்வளவு நல்லா வரும். மார்பிள்லயே வந்து இங்க பாருங்க ஸ்பைசஸ் இடிக்கிறதுலாம் வச்சிருக்காங்க. ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க பாருங்க பித்தளை கரண்டி. எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் தோசைக்கு. இந்த தோசை திருப்பி இல்லாட்டி எடுக்கவே முடியாது. என் வீட்லயும் இருக்குது. ஆனா இந்த தோசை திருப்பி தான் எனக்கு தேவைன்னு கேட்பேன். என்னதான் சில்வர்ல வாங்கினாலும் இந்த மாதிரி தோசை திருப்பி அவ்வளோ நல்லா இருக்கும். நமக்கு அயன் சத்தும் கூட வரும். அப்புறம் அந்த உப்பு அதெல்லாம் போடுறதுக்கு அழகா சின்னதா ஸ்பைசஸ்க்காக ஸ்பூன்ஸ் வச்சிருக்காங்க பாருங்களேன். மோர் கடையிற மத்து. இந்த மத்து நம்ம இந்த ஸ்மாஷ் பண்றதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். நல்லா வந்து கீரையெல்லாம் கடையிறதுக்கு மத்து. எங்க ஊர்ல வந்து இது சிடுகொனிக்கு எல்லார் வீட்லயும் இது ரொம்ப அவசியம். இப்போ வந்து தந்தூரி ஐட்டம்ஸ் பண்றதுக்கு இது வச்சிருக்காங்க. ஸோ ஒண்ணுமே யூனிக்கா இருக்குங்க. உண்மையில இங்க வந்து அப்படியே அள்ளிட்டு போயிடலாம். அந்த காலத்துல செய்யும் போது ஐயோ இதை தூக்கி பாத்திரம் தேய்க்கணும்னாலே எனக்குலாம் ரொம்ப டென்ஷனா இருக்கும். ஆனா இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது திருப்பி இதெல்லாம் நம்ம கொண்டு வந்ததுக்கு நம்ம ஜுபேதாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். என் புள்ள மாப்பிள்ளை அப்துல்லாக்கு அதை விட பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்.